பயோகேஸ் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட்டா வந்து 50 நாள் அந்த கேஸ் வருது. பயோகேஸ் யூஸ் பண்ணுறதுனால 50 நாள். பயோகேஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஸ்மெல்லுமே வந்து கிடையாது. உங்களுக்கு கேஸும் 4 மணி நேரம் நல்லா எரியுது. தறி நல்லா ஊற்றி தான் இந்த செடி நல்லா வர ஆரம்பிச்சு. எறும்பு வந்து கம்மியாச்சு. கொசு வந்து உற்பத்தி கம்மியாகும். நல்ல சுத்தமான காற்றுக்கு ஆக்சிஜன் வந்து வேணும்னு நீங்கள் தனியாக போகிறது இல்லை. வெளியில் வந்து நின்னாலே உங்களுக்கு ஆக்சிஜன் வருது. எங்கள் வீடை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சஸ்டைனபிள் ஹோமாக மாற்றும். எந்த இடம் இருக்கோ பயோகேஸ் கட்டாயம் போடுங்கன்னு சொல்லி வந்து நான் சொல்கிறேன். முயற்சியை என்றைக்கும் விடக்கூடாது. நம்ம தேடலை நிறுத்தக்கூடாது. கேஸ் சிலிண்டரோட பிரச்சனை இந்த வீட்டில் இல்லை. ஏன்னா இவங்க 7 வருஷத்துக்கு மேலே பயோகேஸ் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி அவங்க வீட்டுக்கு தேவையான கேஸை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக காணொலிகள் வந்து செஞ்சிட்ருக்கோம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு கார்ப்பரேட் லெவலாக நம்ம பண்ணுறேன். வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறது தான் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சரியாக இருக்கும். அப்போ அந்த வீட்டு குப்பையை நாம் தான் வந்து பிரித்து சரியாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த குப்பையை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து குறைக்கலாம். இப்போ வந்து நாங்கள் எங்களோட கஸ்டமர் வீட்டிலே இப்போ பயோகேஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே அதாச்சும் டீ தூள்லேருந்து உடம்புக்கு போகிற சோப்பு, ஷாம்பு, வீடு துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி கழுவுறது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அவங்க தற்சார்பாக தான் இருக்காங்க. குப்பையும் வந்து உற்பத்தி பண்ணாமல் இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு கஸ்டமர் தான் வந்து குரோம்பேட்டில் இருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 2017 பயோகேஸ் பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணோம். 8 வருஷமாக வந்து பயோகேஸ் பிளான்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக இப்போது ரொம்ப அட்வான்ஸாக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்கள நம்ம வந்து இன்றைக்கி மீட் பண்ணி பேசுவோம். வாங்க போய் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராதிகா பிரேம்குமார். ஹஸ்பண்ட் நேம் பிரேம்குமார். நாங்கள் வந்து குரோம்பேட்டில் இருக்கோம். குரோம்பேட் லக்ஷ்மிபுரம் ஏரி பெரிய ஏரிக்கு பக்கத்தில். நாங்கள் இந்த இடத்துல வந்து 2006 இங்கே தான் இருக்கோம். இப்போது எங்கள் வீடை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சஸ்டைனபிள் ஹோமாக மாற்றிருக்கோம். முதல் விஷயம் நாங்கள் சஸ்டைனபிளுக்கு முதல்ல பண்ணது பயோகேஸ். அடுத்த விஷயம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அடுத்தது பயோ என்சைம். அப்புறம் கம்போஸ்டிங். நெக்ஸ்ட்டு அடுத்த லெவல் வந்து வேஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக்கு, பேப்பரு தனித்தனியாக பிரிக்கிறது. அதுவும் ரீசைக்கிள்ஸ்ட்டு கொடுத்துன்னு இருக்கோம். முதல்ல நான் வந்து ஃபோர்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். 2011 வரைக்கும் ஃபோர்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு பொட்டிக், எங்கள் அம்மாவோட பொட்டிக் பார்த்துக்கிட்டேன். சைடில் 14 இவர் ஹீலர் பாஸ்கர் வீடியோ படித்தது. அதுலேருந்து தான் ஜெகதீஷ் ஐயா வந்து எனக்கு அறிமுகம். பயோகேஸ் வந்து போட்டவுடனே வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் அனுப்புறதே ரொம்ப கம்மியாச்சு. சரி, பயோகேஸில் சில ஐட்டம் போட முடியாது. அப்போ என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கும்போது பயோ என்சைம், அதே ஹீலர் பாஸ்கர் இதில் நம்ம படித்தோம். பயோ என்சைம் பண்ண உடனே நிறைய விஷயம் வெளியில் போகல. முதல் விஷயம் கம்போஸ்டிங் சரியாக வரல, ரொம்ப ஸ்மெல் வந்தது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் நட்ராஜன் ஐயாவோட அறிமுகமாச்சு. அங்கே அவங்களோட ட்ரஸ்ட்டில் வந்து கவிதா சிவகுமார்னு இருக்காங்க. அவங்க எல்லா இதுவுமே கம்போஸ்டிங் கம்ப்ளீட் கைட் பண்ணாங்க. இப்போ கம்போஸ்டிங்கும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பல இடத்துல நான் வந்து கிளாஸும் கண்டக்ட் பண்ணுறேன். இப்போது வேஸ்ட் வந்து நம்மளோட வேஸ்ட்டு நம்ம தான் பொறுப்பு. இப்போ அந்த வேஸ்ட்லேருந்து அத்தனையும் இப்போ டெரஸ் கார்டன், அப்புறம் வந்து வீட்டில் இருக்க மரம் நல்லா வருது, தேனி, பூ எல்லாம் நல்லா வந்து வருது. இந்த மாதிரி வேஸ்ட்டை வந்து நம்ம சரியாக வந்து சீரமைக்கணும். பயோகேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்மெல்லுமே வந்து கிடையாது. கேஸும் 4 மணி நேரம் நல்லா எரியுது. மெயின்டெனன்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது அதில். ஜஸ்ட்டு இந்த அரிசி தண்ணி, அந்த காய்கறி வேஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஊற வச்சிட்டிங்கன்னா, டெய்லி முன்னாடி சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சில டைம் பார்த்தீங்கன்னா சில ஃபுட் ஐட்டம்க்கு கேஸ் வந்து 3 நாள் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்குது. 4 மணி நேரம் எரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு திரும்பி கேஸ் ஃபுல்லாக வரும். அது ரொம்ப ஈஸியான வேலை. கொசு வந்து உற்பத்தி கம்மியாகும். பயோகேஸ் இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, செப்டிக் டேங்க்கில் நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயும் வந்து ஸ்மெல்லே வராது. டாய்லெட்டில் ஊற்றினா அந்த டாய்லெட் சைட்லேயும் ஸ்மெல் வராது. சைடில் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா தேவையில்லாத புல், களைச்செடி வளராது. மற்ற செடி நல்லா வளமாக வளரும். நீங்கள் கண்கூட வந்து அதை பார்க்கலாம். அவ்வளோ நியூட்ரியன்ட் அதில் இருக்குது. ஸோ பயோகேஸ் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து போடணும். எந்த இடம் இருக்கோ, சின்ன இடம் வந்து உங்களுக்கு வெயில் பட்டால் போதும், பயோகேஸ் கட்டாயம் போடுங்கன்னு சொல்லி வந்து நான் சொல்கிறேன். பயோகேஸ் நம்ம வீட்டில் போட்டது வந்து 2017. அது பயோகேஸ் வந்து எப்படின்னா நம்ம டெய்லி வந்து குப்பை வந்து அதில் வந்து போடணும். காய்கறி குப்பை, வெங்காயத்தோல், சிட்ரஸ் பழத்தோல், அப்புறம் ஹார்டு தோல், பலாப்பழத்தோல், மாதுளத்தோல் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா முருங்கை,
வாழை மரத்தோட தண்டு அதெல்லாம் போடாமல் இருந்தீங்கன்னா நல்லது. அது போட்டால் வந்து அடைச்சிக்கும். ஸோ இப்போ இந்த குப்பையெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து கம்போஸ்ட்டில் வந்து போட்டுருவேன். குப்பையை நம்ம ஊற்றும் போது கேஸ் ஃபார்ம் ஆகும், கொஞ்சம் தண்ணி வந்து வரும். அது பேர் ஸ்லரின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணியை எடுத்து டாய்லெட்டில், தோட்டத்தில் ஊற்றுனீங்கன்னா 2 பெனிஃபிட். ஒன்று, களைச்செடி வளராது. இன்னொரு விஷயம், இந்த செடி நல்லா வளமாக வளரும், கொசு உற்பத்தி கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல அது நாங்கள் நல்லா அனுபவித்தோம். தேனீக்கள் தேடி வருது. செடி வளமாக வரும்போது நீங்கள் செடியே நீங்கள் பார்க்கலாம், தேனீக்கள் வந்து நல்லா தேடி வரும். தேனீக்கள் வந்ததுன்னா பூச்சிக்கு உரம் வந்து தனியாக நம்ம போட வேண்டியது இல்லை. இன்னொரு இது, நம்மாழ்வாரோட வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஏன் வந்து டெர்மைட் கரையான் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் வந்து தேவையான வந்து உரம் கொடுத்தோம்னா கரையான் வந்து மண்ணுக்கு கீழே போகும். கரையான் வந்து அந்த தண்ணியை சேகரிக்கிற ஒரு கருவி. அதுக்கு வந்து பேஸ்மெண்ட் எல்லாமே ஒன்றும் வீக் ஆகாது. இந்த மரத்தில் வந்து ஸ்லரி வந்து நம்ம போட்டதுக்கு அப்புறமா தான், ஸ்லரி ஒரு வருஷம் ஃபுல்லாக, அப்போ பயோ என்சைம் என் கையில் இல்லை, ஸ்லரி நல்லா ஊற்றி தான் இந்த செடி நல்லா வர ஆரம்பிச்சு. எறும்பு வந்து கம்மியாச்சு அப்போது. ஏன்னா செடி ஃபுல்லாக வெள்ளை பூச்சி ஒன்று படிஞ்சு எறும்பு வரும், அது வந்து கம்மியாச்சு. இப்போ பயோகேஸ் வருது இல்லைங்களா? இப்போ வந்து அந்த பயோகேஸ் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் 6 பேர் இருப்போம். ஸோ கேஸ் வந்து எங்கள் வீட்டில் 20லேருந்து 25 டேஸ் தான் வரும். பயோகேஸ் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட்டாக வந்து 50 நாள் அந்த கேஸ் வருது. கம்மியாக பார்த்தீங்கன்னா 35 நாள். இதுதான் வந்து 2017லேருந்து நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணது. ஸோ பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு கேஸ் இல்லை 1.5 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் ஆகும். இதுலேயே பைசா நமக்கு எவ்வளோ சிக்கனம் ஆகுது. அப்புறம் கொசுக்குன்னு நீங்கள் தனியாக வந்து இது போடுறதில்ல, கொசுவத்திக்கு அதுக்கு நீங்கள் வாங்குறதில்ல. ஸோ அந்த செலவு ஒன்றும் வந்து கம்மியாகுது அது இது. அப்புறம் நல்ல சுத்தமான காற்றுக்கு ஆக்சிஜன் வந்து வேணும்னு நீங்கள் தனியாக போகிறதில்ல, வெளியில் வந்து நின்னாலே உங்களுக்கு ஆக்சிஜன் வருது. ஸோ பயோகேஸில் இத்தனை பெனிஃபிட், 3 பெனிஃபிட் வந்து இருக்குது. மெயினாக நீங்கள் வெளியில் வந்து அனுப்பலை, வெளியே மீத்தேன் கேஸ் ஜென்ரேட் ஆகிட்டு எல்லாருக்குமே பிரச்சனை. அது மிக்சட் வேஸ்ட்டு போனாலே டேஞ்சரஸ் கேஸ் தான் உருவாகுது. அத்தனை பேருக்கும் பொல்யூஷன் பிரச்சனை, கொசு பிரச்சனை இருக்குது. நம்ம வீட்டில் நம்ம பண்ணோன்னா, நம்ம கொஞ்சம் ஜஸ்ட்டு பிரிக்கிறது, வேறு எதுவுமே இல்லை. பிரிக்கிறது எவ்வளோ பெரிய வேலை கிடையாது, ஜஸ்ட்டு பிரிக்கிற வேலை மட்டும்தான். முதல்ல 17ல் ஒரு ஏறக்குறைய ஒரு 2 மாதம் ஃபுல்லாக வந்து டெய்லி நான் வந்து ஊற்றிடல, எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து பார்த்தா கேஸ் வந்து நிறைய அப்படியே இருந்தது. திரும்பி மத்தியானம் 2 மணிக்கும் வந்தது. அந்த டைம்லேருந்து வாரத்தில் ஒரு நாள் தான் நான் வந்து ஊற்ற ஆரம்பித்தேன், 2017 நவம்பருக்கு அப்புறம். ஆனால் கேஸ் வந்து நல்லா வந்து வந்துட்டுருக்குது. காலையில் 4 மணி நேரம், அப்புறம் 2 மணிக்கு மேலே வந்து எரியும். இப்போ இந்த கேஸ் வந்து வரதால் நமக்கு வந்து வேஸ்ட் வந்து பாதி வந்து வெளியில் போகல இல்லையா? அதனால் வீட்டில் எல்லாருமே வந்து இந்த கேஸ் வந்து கொஞ்சம் இடம் இருந்தால் ஒரு சின்ன இதாவது பண்ணணும்னு சொல்லி நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். இங்கே வீடியோ பார்க்குறவங்க எல்லார்கிட்டையும் அந்த பயோகேஸை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு மனசளவில் ஒரு சந்தோஷம் வரும். வேஸ்ட்டு நம்ம அனுப்பலை, கொஞ்சமாக தான் வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னு. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பெரிய வேலையே கிடையாது. அதை வந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா, மனசு தான் நமக்கு வந்து வேணும். பிரிச்சிட்டோம்னா அது வேலையே கிடையாது. அதை எடுத்துன்னு போகிறவங்க தான் கஷ்டம். வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க இருக்காங்க, பெட்ரிடன் ஆள் தான் இருக்காங்க, அவங்களோட குப்பை தனியாக இருக்கும். அதை மெடிக்கல் வேஸ்ட்டுன்னு தனியாக கொடுக்கணும். அதே மாதிரி அந்த பிளேடு, உடஞ்சி போன டாய்ஸு அது கீழே படாமல் அதை தனியாக நீங்கள் பேக் பண்ணி தரணும். அந்த குப்பை எடுக்கிறவங்களும் மனுஷங்க, நம்ம சொல்லி கொடுக்கணும். இது வந்து சானிட்டரி பேடு, இது வந்து மெடிக்கல் வேஸ்ட்டு, இது வந்து இதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லி வந்து தரணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க கையிலையும் எதுவும் படக்கூடாது. மனுஷங்க தான் எடுக்கிறாங்க, அவங்க எடுத்தால் தான் சுற்றுப்புறமே சுத்தமாக இருக்கும். ஸோ அவங்களையும் நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. நெக்ஸ்ட்டு நான் வந்து பயோகேஸில் போட முடியாத ஐட்டம், அந்த பழத்தோல், பைனாப்பிள் தோல், மாதுளம் பழத்தோல் நான் வந்து கொஞ்சம் வந்து ஹேர் டைக்கு போட்டுருவேன். காய வச்சுட்டு பொடி பண்ணி ஹேர் டைக்கு. அப்புறம் அந்த தோலில் வந்து நல்லா காய வச்சுட்டு ஒரு டீ மாதிரி ரெடி பண்ணி குடித்தாலும் உள்ளே இருக்க வயிறுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கூட வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. மிச்சம் அந்த சிட்ரஸ் தோல், சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம், பைனாப்பிள், இதெல்லாம் வந்து பயோ என்சைம் தனியாக ரெடி பண்ணுறேன். அது ஒரு 90 நாள் ப்ராசஸ். அது அந்த 90 நாளும் டெய்லி வேலை கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 30 நாள் தான் வேலை. வெள்ளத்தை வந்து போட்டோமா, ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மூடி வச்சோமா, அந்த பயோ என்சைம் வந்து 90 நாளில் ரெடி ஆகிடும். அதை வச்சு ஒரே லிக்விடை வச்சு வீட்டுக்கு ஃபெனாயில், வீடு துடைக்கிறது, துணி வாஷ் பண்ணுறது எல்லாமே அந்த பயோ என்சைம் தான். பாத்திரம் தேய்க்கிறது அத்தனையுமே வந்து உங்களுக்கு அந்த பயோ என்சைம். அது வேஸ்ட்டே கிடையாது. நீங்கள் இப்போ அதை பண்ணுறப்போ உங்களுக்கு வீட்டிலையோ அந்த டாய்லெட்லேயோ எதுவுமே உங்களுக்கு ஸ்மெல் வந்து வராது. கொஞ்சம் கூட உங்களுக்கு ஸ்மெல் வந்து வராது. பயோ என்சைம் நீங்கள் போட உப்பு தண்ணியும் வந்து ஃபார்மேஷன் கம்மியாக இருக்கும். பூமியில் போக போக உங்களுக்கு உப்பு தண்ணி ஃபார்மேஷன் கம்மியாக இருக்கும். டேங்க்லேயும் அந்த எல்லாமே க்ளீன் ஆகிட்டே வந்துடும். டேங்க்கில் நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா போதும்,
அந்த குழாய் திறக்கும்போது அந்த சால்ட் எல்லாமே டிசால்வ் ஆகிட்டு வெளியில் வந்துடும் உங்களுக்கு. அந்த உப்பு கரை ரொம்ப படியாது. ஹீட்டர்லாம் வந்து நான் 2018 நான் பண்ணுறேன். முன்னாடி வந்து ஹீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள ஒரு ஃபிலமெண்ட் வந்து ஃபுல்லாக உப்பு கரை படிஞ்சிருக்கும். அது நான் இப்போ ரிப்பேர் பண்ணுறதே இல்லை. அந்த டைம் 2018 போட்ட ஹீட்டர்லாம் இன்னும் எனக்கு நல்லா வேலை செய்யுது. ஸோ உங்களுக்கு அது ஒரு செலவு கம்மியாச்சு. மாதத்துக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 1200 எல்லாரும் கெமிக்கல் வாங்குறாங்க. அந்த துணி வாஷு, பாத்திரம் தேய்க்கிறது, கண்டிஷ்னர், ரூம் ஃப்ரெஷ்னர் அப்படின்னு பயோ என்சைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாத செலவு வந்து ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னா ஒரு 300 இப்போ அதுக்கும் வந்து கம்பெனி வந்து வச்சுருக்கோம். ஆர்என்ஏ பயோடெக் அப்படின்ட்டு வேலூரில் வந்து வச்சுருக்கோம். இப்போ இது மாதிரியே வேணும் எனக்கு வந்து சர்ஃபெக்சல் மாதிரியே வேணும், விம் லிக்விட் மாதிரியே வேணும்னா அதுக்கு கம்பெனி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து உங்களுக்கு மாத செலவு 300னா அது உங்களுக்கு மாத செலவு 600 வரும். தண்ணிக்கும் தீங்கு இல்லை, காற்றுக்கும் வந்து மாசு இல்லை. நீங்கள் செடிக்கு வந்து ஊற்றுனீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், அது கிளியராக வந்து நல்லா வந்து செடி வந்து வளரும். பயோ என்சைம் நீங்கள் வந்து ஊற்றுனீங்கனாலே நல்லா வந்து உங்களுக்கு செடியும் வந்து வளரும். இப்போ எனக்கு வந்து அந்த மார்க்கெட்டில் இருக்க மாதிரியே அந்த வழவழப்பு வேணும், எனக்கு தலைக்கு வந்து போட்டால் நுர வேணும், ஆனால் வந்து எந்த தீங்கும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்என்ஏ பயோடெக்கோட சுகிசைன் ப்ராடக்ட்ஸ் அதில் 37 ப்ராடக்ட் இருக்குது. வெப்சைட்டும் நான் வந்து கொடுக்குறேன், அதுலேயும் பார்க்கலாம். இல்லை என் நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து என் நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா 15% டிஸ்கவுண்ட் நான் தரேன். ஷிப்மெண்ட் வந்து ஃப்ரீ. உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் தரேன். நீங்கள் ஒரு டைம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுங்க. எனக்கு வந்து மாதம் அதில் சந்தோஷமாக சொல்கிறேன், எனக்கு வந்து பெருசான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலை. ஆல்ரெடி வாங்கினவங்க ரெஃபர் பண்ணி இப்போ ஏறக்குறைய தனியாகவே வந்து ஒரு 200 பேர் என்கிட்ட வாங்குறாங்க. எல்லாரும் ப்ராடக்ட் ரொம்ப திருப்தியாக இருக்குன்றாங்க. இப்போது கெமிக்கல் டிஷ் வாஷ் நீங்கள் போகும்போது கட்டாயம் சொல்லியே ஆகணும். பல பிரச்சனை, உடல் ரீதியாக பல பிரச்சனை, மன ரீதியாக பல பிரச்சனை வந்துருக்குது. தூக்கமின்மை வரத்துக்கு முக்கியமான காரணம் நம்ம வந்து கெமிக்கல் டிஷ் வாஷ் வந்து போடுறேன். அது நேச்சுரலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் வந்து வெறும்னா எலுமிச்சைப்பழம் பூந்தி கொட்டை வச்சு நீங்களே செய்யலாம். அதுவும் நான் வந்து செய்கிறேன். எனக்கு வந்து போர் அடிக்கும்போது அதுங்க நான் செய்வேன், அது நான் விடுறது இல்லை. அது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கழிவை போகிற தண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொசுவே உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. கொசு ஃபார்ம் ஆச்சுன்னா கூட மண்புழு வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்றோம். ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபுல்லாக சோப் பீட் வந்து வச்சுருக்கேன். சோப் பீட் சில டைம் கறந்து பார்த்தா அவ்வளோ மண்புழு அது வரும். நேச்சுரல் நீங்கள் போக போக உயிரினம் வந்து இந்த எக்கோசிஸ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இது எனக்கு வந்து இந்த எலுமிச்சைப்பழம் பண்ண முடியலன்னா சுகிசைன் டிஷ் வாஷ் லிக்விட், இது டெஸ்டிமோனியல் என்கிட்ட வந்து இருக்குது. என்னன்னா 2 பேர் சொன்னாங்க தூக்கமின்மையே எனக்கு சரியாச்சு, அப்புறம் வந்து கேஸ் வந்து எனக்கு எப்போவுமே ப்ராப்ளம் இருக்கும், அது வந்து இப்போ எனக்கு வந்து சரியாயிடுச்சு. எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க, கல்லில் கருப்பு கம்மியாயிடுச்சுன்னு இன்னும் 2 வீட்டுக்கு இந்த ப்ராடக்ட் எதே சொல்கிறாங்க. இது வந்து நான் எதுவும் தனியாக வந்து மார்க்கெட் பண்ணலை, இப்படியே அவங்க அனுபவித்து எல்லாருமே வந்து வாங்குறது. அதே மாதிரி துணி வந்து போடும்போது அது வந்து பூந்தி கொட்டை ஓஸ் என்சைம் வச்சு பண்ணுறது தான். அந்த துணி வந்து போடுறப்போ ஒரு அரிக்கோ வேறு வந்து துணி வந்து ஸ்பாயில் ஆகிற பிரச்சனையோ எதுவுமே இல்லை. துணி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் போட்டுட்ருக்க துணி வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து ஒரு 12 வருஷம் துணி இது. இது பூந்தி கொட்டை வச்சு தான் நான் வந்து 14லேருந்தே பூந்தி கொட்டை வச்சு வாஷ் பண்ணுறேன். இது எனக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. இது ஒரு பொருளை போய் வாங்குகிறோமா, இது தேவையா தேவையில்லையா எல்லாமே நம்ம யோசித்து தான் வந்து வாங்கணும். ஏன்னா தேவையில்லாத வாங்கிட்டு நம்ம தூக்கி போடுவேன். இப்போ துணி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பிளாஸ்டிக் அடுத்தது துணியோட வேஸ்ட் வந்து நமக்கு வந்து நிலத்தில் போட்டு அது டம்ப் யார்டு வந்து க்ரியேட் ஆகிட்டு துணியோட வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 46% சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் அடுத்தது துணி வந்து 46% சொல்கிறாங்க. நம்ம அதையும் பண்ணணும். நம்ம ஒரு பொருள் வாங்கும் போதும் அடுத்த ஆள் நல்லா இருக்காங்களா, அடுத்த ஆளுக்கு என்ன அஃபெக்ட் ஆகும் போது எனக்கு நல்லா இருக்குமா, எனக்கு நல்லா இருக்கும், எனக்கு போட பிடிச்சிருக்கு அப்படி இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ துணி முடிஞ்சு போச்சு, என்னால் யூஸ் பண்ண முடியல, தூக்கி போடுறேன், அப்போ என்ன ஆகும்? இதை யோசிச்சுன்னா ஒரு பொருளுமே எல்லாருமே வந்து வாங்கலாம். நான் வந்து செருப்புலேருந்து இன்னர் கார்மெண்ட்ஸ்லேருந்து தனியாக ஒரு இடத்துல வாங்கிப்பாங்க. நீட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். ஒரு பேக்கில் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி காய வச்சு நல்லா வச்சுருவேன். இப்போ செருப்பு, இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அங்கே வந்து கொண்டு போய் கொடுப்பேன். அவங்க வந்து அது வேறு ப்ராடக்டாக ரெடி பண்ணுறாங்க. சாக்ஸு இதெல்லாம் யாரும் வந்து வாங்கிக்க மாட்டாங்க. குப்பையில் தூக்கி போடுறது இந்த மாதிரி பண்ணலாம். தெர்மாக்கோல், அப்புறம் பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் பிளாஸ்டிக் தனியாக வைப்பேன். அது வந்து காய்கறியில் வாங்கிப்பாங்க. அந்த நான் ரீயூசபிள் இப்போ கடையில் வந்து இப்போ பார்சல் வாங்குகிறோம், டப்பா கொண்டு போக முடியாத பட்சம் நமக்கு வந்து கவரில் தருவாங்க. அந்த கவரையும் நான் வாஷ் பண்ணி காய வச்சு ஒரு இடத்துல கொடுத்துருவேன். அதே மாதிரி தேங்காய் வந்து அந்த கொட்டாங்குச்சி வந்து தனியாக சேர்த்து வச்சு சார்கோல் பண்ணுறவங்கள்ட்ட கொடுப்பேன். அடுப்பு எரிய வைக்கிறவங்க அவங்கக்கிட்ட வந்து கொடுப்பேன். மிச்சம் வந்து நம்ம ஊர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு இருக்குது, எனக்கு கம்போஸ்ட் கைட் பண்ணதால் அங்கே வந்து டொனேஷனுக்கு நான் அதை வந்து கொண்டு போவேன்.
அப்புறம் ஒரு கடையில் பூக்கடையில் வந்து பூக்கு வந்து டெய்லி வந்து வேஸ்டான பூக்கு அவங்க டெய்லி வந்து ஒரு 50-100ன்னு இது கொடுத்தாங்க. முனிசிபாலிட்டிக்கு வந்து கொடுத்து வைத்தாங்க. இப்போ அந்த பூ எங்கள் வீட்டில் இடம் இருக்குது. கொஞ்சம் ரோஸ் பயோ என்சைனுக்கு வச்சுப்பேன், கொஞ்சம் நலங்கு மாவு அரைக்கிறதுக்கு வச்சுப்பேன். மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சைடில் வந்து உரத்துக்கு வந்து நான் போட்டு விட்டுருவேன். அது போட்டிங்கன்னா அது பாட்டில் மக்கியம் இருக்கும், அந்த இடமும் வந்து வாசமாக இருக்கும். எந்த பொருளுமே எது எது என்னால் முடியுமோ வேஸ்ட் வந்து பண்ணுறதில்ல. அந்த எல்லாருக்கும் விழிப்புணர்வும் நான் கொடுத்துன்னு இருக்கேன். அது கிளாஸும் நான் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். இதை எப்படி வந்து நல்லா கொண்டு போகலான்னு கிளாஸும் கண்டக்ட் பண்ணுறேன். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என் நம்பர் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போது எனக்கு வீட்டில் பொருளெல்லாம் இருக்குது, எப்படி செய்கிறது தெரியல, எனக்கு கைடன்ஸ் வேணும்னா தாராளமாக கைட் பண்ணலாம். ஏன்னா பல பேர் பெங்களூரு, சிங்கப்பூர், யூஎஸ் அங்கேருந்தும் வந்து பல பேர் கைட் பண்ணுறாங்க. இப்போ சொல்லி தரும்போது நானும் கற்றுக்கிறேன், அவங்களும் கற்றுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொல்லணுன்னா, இப்போ ஊதுவத்தி சாம்பல் அதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு அதை வந்து வெள்ளி பாத்திரம் தேய்ச்சா க்ளீனாக போகுது. தேடல் எல்லாருக்குமே இருக்கணும், தேடாத ஒன்றும் பண்ண முடியாது. தேடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, மூதேவி சீதேவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் மூதேவி உள்ளே போனால் தான் சீதேவி வரும்னு வாங்க. மூதேவின்றது நம்ம குப்பை உரம், அதுதான் மூதேவி. சீதேவின்றது விதை விருட்சமாக வரஸ். கார்த்திகை தீபம் அதனால தான் குப்பையாண்ட போய்ட்டு ஒரு விளக்கு வந்து ஏற்றுவாங்க. அது குப்பைன்னு நம்ம இது பண்ண வேணாம், குப்பையே வந்து நமக்கு செல்வம் தான். வேஸ்ட்டாக வெல்த்தான்னு கேட்டிங்கன்னா குப்பை வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெல்த்து தான். ஜெகதீஷ் ஐயா வந்து இப்போது சேனலில் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்காங்க. இத்தனை வருஷம் இருக்குது. இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை முடிஞ்சிச்சு, சர்வீஸ் அதோடு முடிச்சிடுவாங்க. 17 நாங்கள் போட்டோம், ஆனால் ஒரு டவுட் வரும்போது தான் அவருக்கு வந்து சொல்லுவேன். கேஸில் வந்து ஒரு தடவை அடைச்சிது. அப்போது ஃபோன்லேயே எனக்கு வந்து அழகாக இது மாதிரி பண்ணுங்க மேடம், அதுக்கப்புறம் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னாரு. அப்போ சார் வந்து கோயம்புத்தூரில் இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி மண் மாதிரி எனக்கு வந்து அந்த அடுப்பில் வந்தது. அந்த மண்ணை எடுத்த உடனே சரியாயிடுச்சு. இப்போ சின்ன சின்ன ரிப்பேர் விஷயம் எல்லாம் இன்னொருத்தரை தேடி போவோம், நம்ம கற்றுக்குறோம். அந்த சுயமாக வந்து பண்ணுறதுக்கு ஐயா வந்து நல்லா ஹெல்ப். ஏன்னா அவரு இதை பார்த்துட்டு வீடியோ வந்து பார்த்துட்டு சில பேர் பயோகேஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது இவரோட பணி வந்து இன்னும் சிறக்கணும். இன்னும் பல விஷயம் வந்து சின்ன சின்ன எளிமையாக என்னென்ன பண்ணுறதுன்னு ஐயா இன்னும் வந்து யோசிப்பாங்க. முயற்சியை என்றைக்கும் விடக்கூடாது, நம்ம தேடலை நிறுத்தக்கூடாது. எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி, எனக்கே வெற்றி. எனக்கே வெற்றினா சுற்றி இருக்கவங்க வெற்றியாக இருப்பாங்க. இந்த சேனலில் பார்க்குறவங்க இந்த டைம் எடுத்து வீடியோ எடுத்த ஜெகதீஷ் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி.